இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு RFDF தமிழ் சேனல். வாங்க இன்னைக்கு நம்ம சேனல்ல ஹோம் மேட் மேங்கோ ஜாம் எப்படி செய்ய போறதுன்னு பார்க்கலாம். இது எந்த சீசனல் ஃப்ரூட்ல வேணாலும் செய்யலாம். பட் நாம இன்னைக்கு மேங்கோஸ் எடுத்திருக்கேன் பாருங்க. அதுக்கு தேவையான இன்கிரியன்ஸ் 3 பழுத்த மேங்கோஸ் எடுத்திருக்கேன். அடுத்து ஒரு பவுல் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு ஸ்வீட்னஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு லெமன் எடுத்திருக்கேன். ஸோ இது ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது. 2 டீஸ்பூன் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்கு போகலாம். இப்போது அந்த 3 மேங்கோஸையும் நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டு இந்த மாதிரி இந்த கன்சிஸ்டன்சியில் எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு கடாய் வச்சு சூடானதும் நம்ம எடுத்து வச்சிருக்கிற பல்ப்பை நம்ம இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்து இதில் கொஞ்சம் தண்ணி விட்டு கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு ஹை ஃப்ளேமில் நல்லா இந்த மாதிரி பபிள்ஸ் வரும்போது பாருங்க, இப்போ நாம் சுகரை நாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நல்லா கலரி விட்டுக்கோங்க. நல்லா அடி பிடிக்காம ஓரெல்லாம் நல்லா பிடிச்சு விடாம நல்லா கலரி விடுங்க. சுகரும் அந்த மேங்கோவும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இந்த ஜாம் அப்படி பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு நல்ல மார்னிங் டிஃபனுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு கொடுக்கலாம். வீட்லேயே நம்ம 3 to 6 months வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ண முடியும். ஏன்னா இதில் எந்த கெமிக்கல்ஸும் ஆட் பண்ணாமல் நம்ம வீட்லேயே ரெடி பண்ணது. ஸோ இப்போ பாருங்கள், நான் ஒரு ட்ராப் எடுத்து விட்டுருக்கேன். ஸோ அது வந்துட்டு வழிஞ்சு வருது. ஸோ இன்னும் நல்லா நமக்கு கொதிச்சு வரணும். பாருங்கள், நல்ல பெரிய பெரிய பபிள்ஸ் வருது. பார்க்கவே நல்லா டெம்ப்டிங்காக இருக்குல்ல. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் 2 டீஸ்பூன் லெமன் ஜூஸை விட்டுக்கோங்க. ஸோ திரும்பவும் நல்லா கலரி விடுங்க. ஸோ நமக்கு கோல்டன் கலரில் கிளாஸியான லுக் வந்ததுக்கப்புறம் நாம் இப்போ பாருங்கள், நமக்கு டேஸ்டியான மேங்கோ ஜாம் பதத்துக்கு வந்துருச்சு. ஸோ இப்போ இன்னும் நல்லா கலரி விடுங்க. அடி பிடிக்காமல் நல்லா கலரி விடுங்க. ஸோ இப்போ நாம் திரும்பவும் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ ஒரு பிளேட்டில் ஒரு ட்ராப் விட்டுருக்கேன். ஸோ இது விட்டு ஆறுனதுக்கப்புறம் சாய்ச்சி பாருங்கள். ஸோ அது வந்துட்டு எங்கும் மூவ் ஆகாமல் அப்படியே இருந்தது அப்படின்னா நமக்கு ஜாம் சரியான பதத்துக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ நமக்கு ஜாம் நமக்கு சரியாக வந்திருக்கு. இப்போ நாம் ஜாமை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இதை நல்லா ஆற வச்சு நல்லா கூல் ஆனதுக்கப்புறம் நாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோன்னா நமக்கு ஜாம் கெட்டு போயிடும். ஸோ நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி கிளாஸ் பவுல் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வந்துட்டு பிளாஸ்டிக்லேயும் யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் லாங் லாஸ்டிங் வரணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி கிளாஸ் பவுலில் யூஸ் பண்ணும்போது நமக்கு ரொம்ப நாளைக்கு கெடாமல் இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஜாம் எல்லாத்தையும் நம்ம பாட்டிலில் ஸ்டோர் பண்ணியாச்சு. நம்மளுக்கு டேஸ்டியான ஜாம் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.